எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புரோட்டான் என்எம்ஆர் சிக்னல் பற்றி பார்க்கலாம். இப்போ புரோட்டானுடைய என்எம்ஆர் சிக்னல் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதனுடைய என்விரான்மெண்ட்டை பொறுத்து இருக்கும். சேம் என்விரான்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சேம் சிக்னல் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் சிக்னல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சேம் என்விரான்மெண்ட்னா எப்படி அப்படின்னு பார்க்கலாம். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். CH4 அது எப்படி எழுதுவோம் அப்படின்னா CHHHHன்னு எழுதலாம். இந்த 4 ஹைட்ரஜனுமே கார்பன் கூட ஜாயின் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு அதில் நியரில் 2H இருக்குது. இந்த ஹைட்ரஜனுக்கு நியரில் 2H, இந்த ஹைட்ரஜன் நியரில் 2H, இந்த ஹைட்ரஜன் நியரில் 2H. ஸோ 4மே பார்த்திங்கன்னா சேம் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. அதனால் இந்த CH4ல் இருக்க 4 ஹைட்ரஜனுக்குமே ஒரே சிக்னல் தான். அதனால் நம்ம என்ன எழுதுறோன்னா 1 சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா CH3 CH3 எடுத்துக்கலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கே நடுவில் கட் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 ஹைட்ரஜனும் இந்த கார்பன் கூட, தட் மீன்ஸ் இந்த கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கும், இந்த கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கு. அதேமாதிரி இந்த 3 ஹைட்ரஜன் இந்த கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கு, இந்த கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 6 ஹைட்ரஜனுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேம் என்விரான்மெண்ட்டாக தான் இருக்குது. அதனால் ரெண்டுக்கும் சேர்த்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 சிக்னல் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா CH3 CH2 CH3. இதுமாரி CH2 அப்படின்னு வந்துச்சுனாவே நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அது ஹோமோடோப்பிக்கா இல்லை எனன்ஷியோடோப்பிக்கா இல்லை டயஸ்ட்ரியோடோப்பிக்கா அப்படின்னு யோசிக்கணும். இங்கே இது பார்த்திங்கன்னா ஹோமோடோப்பிக்கா. ஓகேங்களா? ஏன் ஹோமோடோப்பிக்கா அப்படின்னா ஹோமோடோப்பிக்கா இருந்துச்சா அப்படின்னா அங்கே C2 ஆக்சஸ் இருக்கும். இங்கே C2 ஆக்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே C2 ஆக்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து CH3, இங்கேயும் CH3 இருக்கா. இப்போ இதுக்கு நம்பர் 1 கொடுத்துக்கலாம், இதுக்கு நம்பர் 2 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து C2 ரொட்டேஷன் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்னா CH3 2 கிடைக்கும், CH2 CH3 1 கிடைக்கும். அதாவது இந்த CH3 இங்கே போய்டும், இந்த CH2 இங்கே போய்டும். இந்த நம்பர்ஸ் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டும் சேம் காம்பவுண்ட் மாதிரியே இருக்கும். தட் மீன்ஸ் ஐடென்டிக்கலாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதுமாரி ஐடென்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா C2 ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ C2 ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்னாவே அந்த CH2 குரூப் வந்து ஹோமோடோபிக் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று ஈஸி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ CH2 சைட்லேயும் சேம் குரூப் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாவே அந்த CH2 நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹோமோடோபிக் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். ஓகேங்களா? இல்லை இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட்னா இப்போ இங்கே CH2 இருக்குது இல்லைங்களா, அந்த CH2க்கு பதிலாக அந்த CH2வில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம ஒரு D போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CH3 ஒரு H கீழே போட்டுக்கலாம், இன்னொரு Hக்கு பதிலாக ஒரு D போடுறோம். ஓகேங்களா? சைடில் ஒரு CH3 இருக்குது. இப்போ ஒரு Hக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு ஆட்டம் ரீப்ளேஸ் பண்ணி பார்க்குறப்போ அந்த கார்பன் ஏகைரல் கார்பனாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த கார்பன் ஏகைரல் கார்பனாக இருந்துச்சுன்னா இது கைரல் கிடையாது. ஏன்னா ரெண்டு சேம் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஏகைரல் கார்பனாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த 2 ஹைட்ரஜனும் என்ன ஹைட்ரஜனா ஹோமோடோபிக் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இங்கே நம்மளோட என்எம்ஆர் சிக்னலில் ஹோமோடோபிக் ஹைட்ரஜனாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சிக்னல் தான் கிடைக்கும், 1 சிக்னல் தான் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த காம்பவுண்டுக்கு மொத்தமாக எத்தனை சிக்னல்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இப்படி கட் பண்ணுறோம். இது ரெண்டும் நமக்கு சேம் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. அதனால் இந்த 6 ஹைட்ரஜனுக்கும் ஒரு சிக்னல் கிடைக்கும். ப்ளஸ் ஹோமோடோபிக் ஹைட்ரஜன் இந்த 2 ஹைட்ரஜனுக்கும் ஒரு சிக்னல் கிடைக்கும். டோட்டலாக இந்த காம்பவுண்டுக்கு எத்தனை சிக்னல் கிடைக்குன்னா 2 சிக்னல் கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ரொம்ப முக்கியம். ஹோமோடோபிக் ஹைட்ரஜன் அப்படின்றது பார்க்குறது. நீங்கள் இந்த C2 ஆக்சஸ்ஸை இல்லை இதுமாரி நம்ம போட்டு பார்க்கல அப்படின்னா பார்த்தோன்னு சொல்லணுன்னா நம்ம எடுத்துக்கூடிய இந்த CH2 குரூப்புக்கு 2 சைட்லேயும் சேம் குரூப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சிக்னல் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். CH3OH எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ CH3க்கு ஒரு சிக்னல் கிடைக்கும், இந்த Hக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும், இதுக்கு 2 சிக்னல் கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் CH3 CH2OH இதுக்கு
3 எக்ஸாம்பிள்ஸ் 3 சிக்னல்ஸ் கிடைக்கும். ஸோ CH3 CH2 கூட ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த 3 ஹைட்ரஜனும் இந்த கார்பன் CH2 கூட தான் ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இது 3 ஹைட்ரஜனுமே சேம் என்விரான்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல், டோட்டலாக எத்தனை சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 சிக்னல்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த CH2 பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த CH2 ஹோமோடோபிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து எனன்ஷியோடோபிக். ஸோ இது எப்படி எனன்ஷியோடோபிக் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த CH2ல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு D போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CDHOH. ஓகேங்களா. ஸோ இப்போ போட்டுட்டு இந்த கார்பன் கைரலா ஏ கைரலான்னு பார்க்குறோம். இந்த கார்பனை சுற்றி இருக்கக்கூடிய 4 ஆட்டம் ஆர் குரூப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. இங்கே குரூப்ஸ் எப்படி இருக்குது, இங்கே CH3க்கு OH இருக்குது, H இருக்குது, D இருக்குது, 4 வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த கார்பன் பார்த்திங்கன்னா கைரல் கார்பன், இது கைரல் கார்பன். ஸோ இந்த நடுவில் இருக்கிற CH2ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக வேறு எதாவது ஆட்டம் அந்த ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு வேறு எதாவது ஆட்டம் போட்டு அந்த கார்பன் கைரலாக கைரல்னு பார்க்குறோம். அதுக்கு கைரலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த CH2ல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனும் எனன்ஷியோடோபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனன்ஷியோடோபிக் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஓகே. எனன்ஷியோடோபிக் ஹைட்ரஜன் அப்படின்னா என்னம்மா சிக்னல் எத்தனை தான் கிடைக்கணும், ஒரு சிக்னல் தான் கிடைக்கும். ஹோமோடோபிக்காக இருந்தாலும் சரி, எனன்ஷியோடோபிக்காக இருந்தாலும் சரி. ஸோ இது வந்து இங்கே ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு D போட்டோம் அப்படின்னா அங்கே கைரல் கிடைக்குது. கைரல் கிடச்சிருச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு சிக்னல், அது எனன்ஷியோடோபிக் ஹைட்ரஜன் சொல்லியாச்சு. வேறு எப்படி பார்க்கலாம் இது எனன்ஷியோடோபிக் ஹைட்ரஜனா அப்படின்னா, இன்னொரு ஹைட்ரஜன் கீழே இருக்க ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் CH3 C மேலே H இருக்கும், கீழே D இருக்கும், சைடில் OH. ஓகேங்களா. இதுவும் கைரல் தான். ஸோ இது ரெண்டுக்கும் வந்து நம்ம RS கான்ஃபிகரேஷன் போட்டு பார்க்கணும். ஒன்றுக்கு R கிடைக்கும், ஒன்றுக்கு S கிடைக்கும். இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். இது 1, இது 2, இது 3, இது 4. ஸோ அப்போ எப்படி ரொட்டேஷன் ஆகும் அப்படின்னா 1 2 3 அப்படின்னு ரொட்டேஷன் ஆகும். அதாவது எப்படி இருக்குன்னா ஆன்டி கிளாக். ஸோ அப்போ இது S. அப்போ இது கண்டிப்பாக R தான் இருக்கும். இது 1, இது 2, இது 3, இது 4. ஓகேங்களா. அப்போ இது 1, இது 2, நெக்ஸ்ட் இங்கே 3. அப்போ இது R. ஸோ RS கான்ஃபிகரேஷன் இருந்துச்சு அப்படின்னாவே அது நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எனன்ஷியோமர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனும் எனன்ஷியோடோபிக் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். எனன்ஷியோடோபிக் ஹைட்ரஜனாக இருந்துச்சுன்னா NMRல ஒரு சிக்னல் தான் கிடைக்கும். அப்படி பார்க்குறப்போ இந்த காம்பவுண்டுக்கு மொத்தமாக எத்தனை சிக்னல் கிடைக்கும்னா இதுக்கு 1, இது 2, இது 3 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதேமாதிரி என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னா டக்குன்னு நம்ம சொல்லிடலாம். இல்லை இது நான் பார்த்தோன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னு நமக்கு ஈஸியாக சொல்லிடலாம். இருந்தாலும் இந்த CH2ல ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய 2 குரூப்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நமக்கு எனன்ஷியோடோபிக் ஹைட்ரஜனாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இதே டைப்பில் அப்படின்னு பார்த்திங்கன்னா CH3 CH2 NH2 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த CH2 இருக்குது, இங்கே CH3 இருக்குது, இங்கே NH2 இருக்குது. அப்போ இங்கே ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு D போட்டிங்கன்னா நம்மளுக்கு கைரல் கார்பன் கிடைக்கும். அதனால் இது எனன்ஷியோடோபிக் ஹைட்ரஜன் தான். ஸோ இதுக்கு ஒரு சிக்னல் தான் கிடைக்கும். அப்படி பார்க்குறப்ப 1 2 3 சிக்னல். ஓகேங்களா. இதுக்கு 3 சிக்னல் கிடைக்கும். இதேமாதிரி இந்த NH2க்கு பதிலாக ஒரு CHO போடலாமா, CH3 CH2 CHO. ஓகேங்களா. அப்போ எத்தனை சிக்னல் கிடைக்கும், இது எனன்ஷியோடோபிக் ஹைட்ரஜன், இதுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். அப்போ இதுக்கு ஒன்று இந்த ஹைட்ரஜனுக்கு ஒன்று, டோட்டலாக 3 சிக்னல் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இந்த CHOக்கு பதிலாக COH போட்டிங்கனாலும் நமக்கு 3 சிக்னல் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரஜன்லாம் பார்த்திங்கன்னா எனன்ஷியோடோபிக் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஓகே. வேறு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா CH3 CH2 CH2 OH எடுத்துக்கலாம். ஸோ இதில் எத்தனை சிக்னல் கிடைக்கும்னா 1 2 3 4 சிக்னல் கிடைக்கும்.
இது ரெண்டும் CH2 சேமாக இருக்கான்னா கிடையாது. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. இந்த CH2 கூட இங்கே CH3 ஜாயின் ஆயிருக்கு, இந்த CH2 கூட இங்கே OH ஜாயின் ஆயிருக்கு. அதனால் இது ரெண்டும் சேம் சிக்னல் கொடுக்காது, டிஃப்ரெண்ட் சிக்னல் தான் கொடுக்கும். அதனால் 1 2 3 இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும், டோட்டலாக 4. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா CH3 CH2 Cl எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை நம்மளே ஈஸியாக சொல்லிடலாம், இதுக்கு ஒரு சிக்னல் இதுக்கு ஒரு சிக்னல், 2 சிக்னல் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு CH3 CH2 CH2 Cl இது பார்த்தோன்னே சொல்லிடலாம், இதுக்கு ஒரு சிக்னல் இதுக்கு ஒரு சிக்னல் இதுக்கு ஒரு சிக்னல், டோட்டலாக 3 சிக்னல் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்னா CH3 CH CH3 Cl. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இது நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா இது ரெண்டும் சேம் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது சேம் என்விரான்மெண்ட் அப்படின்னா இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே சிக்னல் தான் கொடுக்கும். இதுக்கு ஒரு சிக்னல், டோட்டலாக இதுக்கு 2 சிக்னல் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் CH3 CHO அசிட்டால்டிகைட். ஸோ இதுக்கு ஒரு சிக்னல் இதுக்கு ஒரு சிக்னல், 2 சிக்னல் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு CH3 CH2 CH2 NO2. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு சிக்னல் இதுக்கு ஒரு சிக்னல் இதுக்கு ஒரு சிக்னல், டோட்டல் 3 சிக்னல். நெக்ஸ்ட்டு CH3 CH2 CO NH2. இப்போ இந்த CH2க்கு ஒரு சிக்னல், CH2க்கு ஒரு சிக்னல், NH2க்கு ஒரு சிக்னல், டோட்டலாக 3 சிக்னல். ஏன்னா இதில் என்விரான்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ CH3 CH2 கூட ஜாயின் இருக்கும். இது வந்து இந்த 3 ஹைட்ரஜன் ஒரு சிக்னல் கொடுக்கும், இந்த ரெண்டும் ஒரு சிக்னல் ப்ளஸ் NH2 வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும். மொத்தமாக வந்து 3 சிக்னல் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா அசிட்டோன் எடுத்துக்கலாம். CH3 C டபுள் பாண்ட் O CH3. இது பார்த்தோன்னே சொல்லிடலாம், இது ரெண்டுமே கார்பன் கூட தான் ஜாயின் ஆகிருக்கு. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய 6 ஹைட்ரஜனுமே ஒரே சிக்னல் தான் கொடுக்கும். ஸோ 1 சிக்னல். வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் CH2 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 CH2. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ என்னுடைய என்விரான்மெண்டல் பார்க்கலாம். இப்போ இந்த CH2 எடுத்துக்கலாம். இது யார் கூட ஜாயின் ஆகிருக்குன்னா பக்கத்தில் இதுவும் CH2 கூட தான், ரைட் சைடும் CH2 கூட ஜாயின் ஆகிருக்கு. இந்த CH2 இங்கே CH2 CH2 கூட ஜாயின் ஆகிருக்கு. இந்த CH2 CH2 2 CH2 கூட ஜாயின் ஆகிருக்கு. இந்த CH2 2 CH2 கூட ஜாயின் ஆகிருக்கு. ஸோ 4மே சேம் என்விரான்மெண்ட். அப்போ 4க்குமே சேர்த்து தட் மீன்ஸ் இந்த எல்லா ஹைட்ரஜனுமே ஒரே சிக்னல் தான் கொடுக்கும். ஏன்னா எல்லாமே எப்படி இருக்குன்னா சேம் என்விரான்மெண்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு CH2 CH3 CH CH3 CHO எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் எத்தனை சிக்னல் கிடைக்கும்னா இந்த 2 CH2யும் கார்பன் கூட தான் ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு சிக்னல் கொடுக்கும், இது ஒரு சிக்னல், இது ஒரு சிக்னல், டோட்டலாக 3 சிக்னல் கொடுக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ CH2 எடுத்துக்கலாம். இது CH2 கூட ஜாயின் இருக்கும், இங்கே Br கூட ஜாயின் இருக்குது. அதேமாதிரி இந்த CH2 இங்கே CH2 கூட ஜாயின் இருக்கு, இங்கே Br கூட ஜாயின் இருக்குது. ஸோ அப்போ 2 CH2மே பார்த்திங்கன்னா சேம் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் 2 CH2மே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே சிக்னல் தான் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ 1 சிக்னல். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டெர்ஷரி அமீன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 CH3யுமே சேம் கார்பன் ஜாயிண்ட் இருக்குது. அது இல்லாமல் இந்த CH3 2 CH3 நியரில் இருக்குது. இந்த CH3க்கு இந்த 3மே பார்த்திங்கன்னா நமக்கு சேம் என்விரான்மெண்ட்டில் இருக்கும். அதனால் இந்த 3 மீன்ஸ் 9 ஹைட்ரஜனும் பார்த்திங்கன்னா 1 சிக்னல் ப்ளஸ் இந்த ஒரு NH2 பார்த்திங்கன்னா ஒரே சிக்னல். டோட்டலாக இதில் எத்தனை சிக்னல் கிடைக்கும் அப்படின்னா 2 சிக்னல் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இது ரொம்ப ஈஸி. நடுவில் கட் பண்ணலாம். கட் பண்ணிங்கன்னா இந்த CH2 ஆக்சிஜன் கூட ஜாயின் ஆகிருக்கு, இந்த பக்கம் CH3. அதேமாரி இந்த CH2
ஆக்சிஜன் கூட ஜாயினாக இருக்க லெஃப்ட் சைடு வந்து CH3. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு CH2க்கும் சேர்த்து ஒரு சிக்னல், ஏன்னா சேம் என்விரான்மெண்ட். அதேமாதிரி இந்த ரெண்டு CH2யும் சேம் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. டோட்டலாக ரெண்டுக்கும் சேர்த்து எத்தனை சிக்னல் கிடைக்கும் அப்படின்னா 2 சிக்னல் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா இப்போ நாளைக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல். இது என்ன ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனன்ஷியோடோபிக் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மொத்தமாக எத்தனை சிக்னல் அப்படின்னா 3 சிக்னல் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ இது பார்த்தோம் நம்ம என்ன பண்ணிடணும்னா இப்படி கட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் சேம் சிக்னல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த CH2 இங்கே CH3 கூட ஜாயினாக இருக்குது. பட் இந்த CH2 பார்த்திங்கன்னா இங்கே COH கூட ஜாயினாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் பார்த்திங்கன்னா இது கட் பண்ண ரெண்டும் சேம் கிடையாது. இது வேறு சிக்னல் கொடுக்கும். ரெண்டும் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்னால டிஃப்ரெண்ட் சிக்னல் கொடுக்கும். அப்போ பார்த்திங்கன்னா 1 2 3 இந்த ஹைட்ரஜன் 1 4. ஸோ இதுக்கு மொத்தமாக 4 சிக்னல் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் வெரி இம்பார்ட்டன்ட், பார்க்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த CH2 இந்த CH2 எடுத்துக்கலாம். இந்த CH2 ஆக்சிஜன் கூட ஜாயினாக இருக்குது, இந்த CH2 கூட. அதேமாதிரி இந்த CH2 ஆக்சிஜன் கூட ஜாயினாக இருக்குது, CH2. அப்போ இது ரெண்டும் சேம் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? இது ரெண்டும் சேம் என்விரான்மெண்ட்னால இது ரெண்டும் ஒரு சிக்னல் கொடுக்கும், ப்ளஸ் இது ஒரு சிக்னல் கொடுக்கும். மொத்தமாக இது 2 சிக்னல் கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ரெண்டு CH2மே CH கூட தான் ஜாயின்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இங்கே கூட 6 ஹைட்ரஜனுமே ஒரு சிக்னலும் ப்ளஸ் இங்கே ஒரு H வந்து ஒரு சிக்னலும், டோட்டலாக 2 சிக்னல் கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது எப்படி கட் பண்ணலாம்? இந்த CH2 இந்த CH2 சேம் என்விரான்மெண்ட்டு. ஓகேங்களா? இது ஒரு சிக்னல் கிடைக்கும். இது ரெண்டு CH2 சேம் என்விரான்மெண்ட்டு. ஏன்னா COH கூட CO கூட தான் ஜாயின்ட் ஆகிருக்கு ரெண்டுமே. அதேமாதிரி இந்த CH2 CO கூட ஜாயின்ட் ஆகிருக்கு. இது ரெண்டும் சேம் என்விரான்மெண்ட். அப்படி பார்க்குறப்ப 1 இது ரெண்டும் சேர்த்து ஒரு சிக்னல், இது ரெண்டும் சேர்த்து ஒரு சிக்னல், இது ரெண்டும் சேர்த்து ஒரு சிக்னல், டோட்டலாக 3 சிக்னல் கொடுக்கும். ஓகேங்களா? சாரி. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இந்த CH3க்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல், இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு சிக்னல், டோட்டலாக வந்து 4 சிக்னல் கிடைக்கும். இங்கே ஏதாவது சேம் என்விரான்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்படி கட் பண்ணிங்கனாலும் இந்த CH2 CH3 கூட இருக்குது, இந்த CH2 COH கூட இருக்குது. அதனால் இது ரெண்டும் சேம் என்விரான்மெண்ட் கிடையாது, டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? அப்போ டோட்டலாக 4 சிக்னல் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சிஜன் கட் பண்ணலாம். கட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே CH இருக்குது, இங்கே CH இருக்குது. இது ரெண்டு CH3 கூட ஜாயினாக இருக்குது, இது ரெண்டு CH3 கூட ஜாயினாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக அப்படியே பார்த்திங்கன்னா சேம் என்விரான்மெண்ட் ரெண்டும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய 4 CH3யுமே சேம் என்விரான்மெண்ட்டு. அப்போ டோட்டலாக ஒரு சிக்னல் தான் கொடுக்கும். தட் மீன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய 12 ஹைட்ரஜனும் ஒரு சிக்னல், ப்ளஸ் இந்த 2 ஹைட்ரஜனும் ஒரு சிக்னல். டோட்டலாக ஏன்னா என்விரான்மெண்ட் சேமாக இருக்குது. இதுக்குனோட என்விரான்மெண்ட் சேம் தான், இதனுடைய என்விரான்மெண்ட்டும் சேம்ன்றனால டோட்டலாக 2 சிக்னல் கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது நமக்கு 2019 இந்த எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. டயஸ்டியோடோபிக் ஹைட்ரஜன். ஓகேங்களா? அது எப்படி மறக்கக்கூடாது. இப்போ வந்து ஹோமோடோபிக் ஹைட்ரஜனாக இருந்தாலும் சரி, எனன்ஷியோடோபிக் ஹைட்ரஜனாக இருந்தாலும் சரி, NMR சிக்னலும் 1 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ டயஸ்டியோடோபிக் ஹைட்ரஜன் அப்படின்னா அங்கே NMR சிக்னல் வந்து 2, அதாவது ஒரு ஹைட்ரஜனும் ஒரு சிக்னல். இப்போ இதை எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 CHCl CH2Cl. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இது என்ன பண்ணிவிடுவோம், பார்த்தோன்னா இதுக்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல், 3 சிக்னல் எழுதிடுவோம். கிடையாது, இது வந்து 3 சிக்னல் கிடையாது, இதுக்கு 4 சிக்னல். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்பனில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனுக்கும் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டு. அதனால் இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் சிக்னல் நமக்கு கிடைக்கும். அப்படி பார்க்குறப்ப இதுக்கு 1 2 3 4 சிக்னல் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன் எப்படி இது கண்டுபிடிக்கிறது, இது டயஸ்டியோடோபிக் ஹைட்ரஜனா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம CH2 எடுத்துக்கலாம். அந்த CH2வில் பக்கத்தில் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ, ஓகேங்களா, எனி சைடு ஏதோ சைடு எடுத்துக்கலாம். இங்கே லெஃப்ட் சைடு பாருங்கள், கைரல் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா
அதாவது CH2 ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய பக்கத்து கார்பனை கைரல் கார்பன் நமக்கு தெரியும். கார்பனை சுற்றி இருக்கக்கூடிய 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குரூப்பாக இருந்தாலும் சரி, ஆட்டமாக இருந்தாலும் சரி. H இருக்குது, CH3 இருக்குது, Cl இருக்குது, இந்த சைடு CH2 இருக்குது, Cl இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா CH2 குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய பக்கத்தில் கைரல் கார்பன் இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த CH2 வந்து டயஸ்டியோடோபிக் ஹைட்ரஜனாக இருக்கும். அந்த 2 ஹைட்ரஜனுமே டிஃப்ரெண்ட் சிக்னல் நம்மளுக்கு கொடுக்கும். அப்படி பார்க்குறப்போ இது டயஸ்டியோடோபிக் ஹைட்ரஜன். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஒரு சிக்னல், இது செகண்ட் சிக்னல், இது தேர்டு, இது ஃபோர்த். அதாவது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இது 2 சிக்னல், இது தேர்டு, இது ஃபோர்த். டோட்டலாக பார்த்திங்கன்னா எத்தனை சிக்னல் கிடைக்கும் அப்படின்னா 4 சிக்னல்ஸ் கிடைக்கும். ஸோ அதேமாரி தான் பாருங்கள். இப்படி கொடுத்துட்டாங்க. இப்படி பார்த்தோம் நம்ம 1 2 3 4 சொல்லிடக்கூடாது. இந்த CH2 வந்துச்சுனாவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ பார்க்குறப்ப என்னன்னா இந்த சைடு பார்க்குறோம் CH3 இருக்குது, லெஃப்ட் சைடு பார்க்குறோம் கார்பனை சுற்றி CH3 Cl இருக்குது. ஸோ இது கைரல் கார்பன். அப்போ இந்த 2 ஹைட்ரஜனும் பார்த்திங்கன்னா 2 சிக்னலை கொடுக்கும். அப்போ மொத்தமாக எத்தனை கிடைக்கும் அப்படின்னா CH3 CH Cl CH H CH3. ஓகேங்களா? அப்போ 1 2 3 4 இங்கே ஒரு 5. மொத்தமாக இதில் எத்தனை சிக்னல் கிடைக்கும்னா 5 சிக்னல் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், CH3 CH2 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 CH Cl CH3 இருக்குங்க இல்லையா? இதில் இந்த நம்ம CH2 பார்ப்போம். இந்த CH2 பக்கத்தில் கைரல் கார்பன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது. இங்கே H Cl CH3 இருக்குது, கைரல் கார்பன் இருக்குது. இங்கே ஒரு CH2 இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம். இந்த 2 ஹைட்ரஜனும் இண்டிவிஜுவலாக நமக்கு சிக்னல் கொடுக்கும் அப்படின்ட்டு 2 சிக்னல் கொடுக்கும். இங்கே பாருங்கள், மறுபடியும் ஒரு 2 CH2 ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்போ இது எப்படி இருக்கும்? ஒரு சிக்னலாக கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. இதே மாதிரி இதுவும் இண்டிவிஜுவல் சிக்னல் கொடுக்கும். ஓகேங்களா? எத்தனை CH2 இருந்தாலும் சரி, கைரல் கார்பனுக்கு அப்புறம் எத்தனை CH2 இருந்தாலும் சரி, அதாவது கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ஒரு ஹைட்ரஜனும் ஒரு சிக்னல் கொடுக்கும். அப்படி பார்க்குறப்ப இங்கே ஒரு சிக்னல் 1, இங்கே 2, இதில் 2 இருக்குது, 3 4 5 6 7 8, இதுக்கு 1 தான் கிடைக்கும். ஓகேங்களா? 9, ஏன்னா இது சேம் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. ஸோ டோட்டலாக எத்தனை சிக்னல் கிடைக்கும்னா 9 சிக்னல் கிடைக்கும். ஸோ இது மாதிரி காம்பவுண்ட் தான் கொஷினாக கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸி தான். இங்கே ஒரு CH2 தான் இருக்குது. இது 2 சைடில் பார்க்குறோம் கைரல் இருக்கா அப்படின்னா இங்கே கைரல் கார்பன் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா டயஸ்டிரியோடோபிக் ஹைட்ரஜன். இது எல்லாமே டயஸ்டிரியோடோபிக் ஹைட்ரஜன் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், அப்போ எத்தனை நம்மளுக்கு சிக்னல் கிடைக்கும்னா 1 2 3 4 5 6. ஓகேங்களா? இது மட்டும் 2 கிடைக்கும். ஸோ இது 4 5, இது 6. ஓகேங்களா? டோட்டலாக எத்தனை கிடைக்கும்னா 6 சிக்னல்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ டயஸ்டிரியோடோபிக் ஹைட்ரஜன் பார்த்தோம். அப்போ 3 நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னா ஹோமோடோபிக் ஹைட்ரஜன் பார்த்துருக்கோம், அனன்ஷியோடோபிக் ஹைட்ரஜன் பார்த்துருக்கோம், டயஸ்டிரியோடோபிக் ஹைட்ரஜன் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த 2 காம்பவுண்ட் தான். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ 3 CH2 இருக்குது. இதை நடுவில் கட் பண்ண முடியுமானா ஓகே, கட் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ இது 2 சேம் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. ஏன்னா இந்த CH2 Br கூட இருக்குது, இந்த CH2 Br கூட தான் இருக்குது. இந்த 2 CH2 இந்த CH2 கூட ஜாயின் இருக்குது. ஸோ சேம் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோன்னா இது 2 சேர்த்து ஒரு சிக்னல் கிடைக்கும், இதுக்கு ஒரு சிக்னல், டோட்டலாக 2 சிக்னல் கிடைக்கும். ஓகேங்களா? பட் இந்த சைடில் இருக்கக்கூடிய பிஆருக்கு பதிலாக வேறு எதாவது வந்துச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட் சிக்னலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்விரான்மெண்ட் மாறும், சிக்னலும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே Cl இருக்குது, இங்கே இதுக்கு பதிலாக பிஆர் போட்டிருக்கேன். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே நடுவில் கட் பண்ணால் இது 2 CH2 சேமானால் கிடையாது. இந்த CH2 பிஆர் கூட இருக்குது, இந்த CH2 Cl கூட இருக்குது. அப்போ இது ஒரு சிக்னல் கொடுக்கும், இது ஒரு சிக்னல். அப்போ அது இல்லாமல் CH2 ஒரு சிக்னல். டோட்டலாக எத்தனை சிக்னல் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சிக்னல் கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இது கீட்டோ ஃபார்மு, இது ஈனால் ஃபார்மு. ஓகேங்களா? கீட்டோனா கீட்டோ குரூப் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஈனால் அப்படின்னா ஈனா டபுள் பாண்ட் மென்ஷன் பண்ணுறாங்க, ஓஎல்னா
OH மென்ஷன் பண்ணுறாங்க, அதனால் ஈனால் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு ஈக்கு எடுத்தோம், ஏன்னா ஆக்சன் வவ்வல்ன்றனால இங்கே ஓன்றது வவ்வல் அப்படின்றதுனால இங்கே இருக்கக்கூடிய ஈ எடுத்துகிட்டு தான் ஓஎல் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ஈனால் ஃபார்ம். இப்போ இதுக்கு எத்தனை சிக்னல் கிடைக்கும், என்னம்மா சிக்னல் புரோட்டான், என்னம்மா சிக்னல் எத்தனை கிடைக்கும்னா, ஸோ இங்கே கட் பண்ணலாம். இங்கே கட் பண்ணுறப்போ இங்கே CO இருக்குது, இங்கே CH3 இருக்குது. இப்போ இது ரெண்டும் வந்து சேம் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. ஏன்னா இது CO கூட தான் ஜாயிண்டாக இருக்குது, இந்த CH3 CO கூட தான் ஜாயிண்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஒரு சிக்னல் ப்ளஸ் இங்கே ஒரு CH2 இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரு சிக்னல், டோட்டலாக எத்தனை சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சிக்னல் கிடைக்கும். அதே நெக்ஸ்ட்டாக இங்கே பாருங்கள், இது வந்து ஈனால் ஃபார்மு. இதுக்கு ஒரு சிக்னல், இங்கே ஏதாவது ஈவனாக இருக்கான்னா இல்லை, ஈவனாக எதுவுமே இல்லை. ஏன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அதனால் இங்கே இதுக்கு ஒரு சிக்னல், ஹெச்க்கு ஒரு சிக்னல், இங்கே ஹெச்க்கு ஒரு சிக்னல், இங்கே ஒரு CH3க்கு ஒரு சிக்னல். ஓகேங்களா? டோட்டலாக எத்தனை சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சிக்னல் கிடைக்கும். ஸோ இருக்குதுலே ரொம்ப முக்கியம், இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, லாஸ்ட்டு ஒன் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா CH3, CH2, CH3, CH3. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சேம் என்விரான்மெண்ட், இந்த கார்பன் கூட ஜாயிண்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல், இந்த CH2க்கு ஒரு சிக்னல், CH3க்கு ஒரு சிக்னல், மொத்தமாக எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 சிக்னல் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.